Good morning to everyone. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா electrostatic induction. Simply we can call ESI அப்படினு சொல்லலாம். Electrostatic induction அப்படினா என்னன்றதை இப்ப பார்க்கலாம். So ESI அப்படின்றதுக்கான மீனிங்கை நம்ம சொல்ல வரும்போது whenever a charged rod is touched by another conductor, charges starts to flow from charged rod to the conductor. So இது எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா let us consider a charged rod. இந்த லெசனை ஆரம்பிக்கும் போது நம்ம சொல்லியிருப்போம் the charges is of two types. One is the positive charge and another is the negative charge. ஸோ இதில் மூணாவதாக ஒரு சார்ஜை பற்றி பேசலாம். அதுக்கு பேர் நியூட்ரல் சார்ஜ்னு பேர் வைப்போம். இப்போ சார்ஜ்டு ராட் அப்படின்னு சொன்னோம்னா அது பாசிட்டிவ்லி சார்ஜாகவும் இருக்கலாம் இல்லை நெகட்டிவ்லி சார்ஜாகவும் இருக்கலாம். அப்போ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ராடையோ இல்லை நெகட்டிவ்லி சார்ஜ்டு ராடையோ எடுத்துக்கிட்டு ஒரு கண்டக்டருக்கு பக்கத்தில் நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா அந்த கண்டக்டரில் இந்த சார்ஜ்டு ராடால் என்ன மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த during the process of a charged rod bringing to the closer to the conductor, what will happen? So it will happen whenever a charged rod is touched by another conductor. Touching is the sense we are going to be bringing closer to the conductor. என்ன பண்றோம்? கண்டக்டருக்கு பக்கத்தில் நம்ம கொண்டு போறோம். அப்படி கண்டக்டருக்கு பக்கத்தில் நம்ம கொண்டு போகும் பொழுது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ்டு ராடில் இருக்கக்கூடிய சார்ஜஸ்ஸு இந்த கண்டக்டரில் சில நிகழ்வுகளை ஏற்படுத்தும். அந்த நிகழ்வுகள் என்ன மாதிரி நமக்கு உருவாகும் அப்படின்னு பார்த்தோம்னா the charging without contact, the charging without contact, the charging without contact is the sense electrostatic induction. Simply we can call ESI. இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? ESI அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ்க்கு நமக்கு முதல்ல என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்றத பார்த்துக்கலாம். Let us consider, look here, a circular path அப்படின்றத ஒன்று எடுத்துருக்கிறோம். இதுக்கு பேர் என்னன்னா uncharged sphere அப்படின்னு அர்த்தம். என்ன பேர்? uncharged sphere. அப்போ uncharged sphereனா நம்ம என்ன நினைப்போம்? சார்ஜே இல்லை, இட்ஸ் நாட் மீனிங். ஸோ சார்ஜே இல்லாததுக்கு பேர் uncharged sphere கிடையாது. The number of the positive and number of the negative charges will be equal to each other. எப்பெல்லாம் பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜஸும் ஈக்குவல் நம்பரில் இருக்கோ அதுக்கு பேர் தான் அன்சார்ஜ்டு அப்படின்னு அர்த்தம். சரி, பக்கத்தில் பாருங்க, ஒரு கிரிக்கெட் பேட் மாதிரி நம்ம ஒன்று எடுத்துருக்கிறோம். அதுக்கு பேர் சார்ஜ்டு ராடுன்னு பேர் வச்சிருக்கிறோம். ஸோ லெட் அஸ் கன்சிடர் எ சார்ஜ்டு ராட், இட் ஹேவிங் ஒன்லி த நெகட்டிவ் சார்ஜஸ் இன் இட். அப்போ அதில் என்ன இருக்குது? நெகட்டிவ் சார்ஜஸ் மட்டும்தான் இருக்குது. நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு சார்ஜ்டு ராடை அன்சார்ஜ்டு ஸ்பியர்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டக்டருக்கு பக்கத்தில் கொண்டு வரோம். அப்படி கொண்டு வந்தோம்னா என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸோ ஆரம்பத்திலே நம்ம சொல்லிட்டோம் சார்ஜ்டு ராட் அப்படின்றது நெகட்டிவ் சார்ஜு, அன்சார்ஜ்டு கண்டக்டர் அப்படின்றது பாசிட்டிவ் சார்ஜஸும் நெகட்டிவ் சார்ஜஸும் ஈக்குவல் நம்பரில் இங்கே எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. அப்போ பிரிங்கிங் க்ளோசர் டு ஈச் அதர் வாட் வில் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தோன்னா செகண்ட் கேட்டகரியில் சொல்லியிருக்கோம் பாரு. When the charged rod is bringing closer to the given uncharged sphere of a conductor, which are the charges present inside of the sphere is ready to enter into the ground connection. ஸோ இது எப்படி பாசிபிள் ஆச்சு நமக்கு? இந்த அன்சார்ஜ்டு ஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டக்டரை கிரவுண்ட் கனெக்ஷனோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். தட் மீன்ஸ் இட் இஸ் ஏபிள் டு கிரவுண்டட். அப்போ கிரவுண்டட் அப்படின்னு சொல்லும்போது அந்த கிரவுண்ட் கனெக்ஷனில் என்ன நடக்குது அப்படின்னா அன்சார்ஜ்டு ஸ்பியர்னு சொல்லக்கூடிய அந்த கண்டக்டர் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் கிரவுண்டை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ என்ன நடந்தது? பாசிட்டிவ் சார்ஜஸ் மட்டும்தான் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் போயிடுச்சு. ஏன் பாசிட்டிவ் அங்கேயே இருக்குது? இட் இஸ் அட்ராக்டட் பை தி நெகட்டிவ்லி சார்ஜ்டு ராட். அதாவது நெகட்டிவ்லி சார்ஜ்டு ராடாக இருக்கக்கூடிய அந்த சார்ஜ்டு ராடில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸ்ஸு இந்த அன்சார்ஜ்டு ஸ்பியர்னு சொல்லக்கூடிய கண்டக்டரில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸை என்ன பண்ணி வச்சிருக்கு? கேப்சர் இஸ் த சென்ஸ் அட்ராக்டட் பை ஈச் அதர். ஏன்னா நெகட்டிவும் பாசிட்டிவ் என்ன பண்ணிக்கும்? அட்ராக்ட் பண்ணிக்கும். அதே நெகட்டிவ் டு நெகட்டிவ்னா ரிப்பல் பண்ணும். So
இந்த நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் கிரவுண்ட் கனெக்ஷனை நோக்கி போயிடுச்சு, பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் இந்த சார்ஜ்டு ராடில் இருக்கக்கூடிய நெகட்டிவால் அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கு. சரி, இப்போ தேர்ட் ப்ராசஸில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். தேர்ட் கனெக்ஷனில் கிரவுண்ட் கனெக்ஷனை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். ஆஃப்டர் தட் we have to remove the ground connection. அப்போ அந்த அன்சார்ஜ்டு கண்டக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அன்சார்ஜ்டு ஸ்பியரை கிரவுண்டோட கனெக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த கிரவுண்ட் கனெக்ஷனை கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ கிரவுண்ட் கனெக்ஷன் கேன்சல் ஆனதுனால இந்த அன்சார்ஜ்டு ஸ்பியரில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ் மட்டும்தான் நமக்கு விசிபிலிட்டியில் இருக்குது, நெகட்டிவ்லாம் காணாமல் போயிடுச்சு. பக்கத்தில் நம்ம என்ன வச்சுருக்கிறோம், ஒரு சார்ஜோட கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். இப்போ நெகட்டிவ் சார்ஜஸ் இல்லாததுனால இப்போ இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு ராடையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் ப்ராசஸில் என்ன பண்ணியிருக்கிறோம், கிரவுண்ட் கனெக்ஷனை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ தென் மூவ் டு த ஃபோர்த் ப்ராசஸ். ஃபோர்த் ப்ராசஸில் பார்த்தோன்னா த சார்ஜ்டு ராட் இஸ் brought far away from the uncharged sphere. Far away is the sense நம்ம அன்சார்ஜ்டு ஸ்பியரை விட்டு கொஞ்சம் தூரமாக அதை கொண்டு போயிட்டோம். நம்மளோட விசிபிலிட்டியிலே இதில் இல்லை பாரு. அப்படி வெளியில் போன உடனே என்ன பண்ணுதுன்னு பாருங்கள், 4 பாசிட்டிவ் சார்ஜஸ்ஸு இந்த அன்சார்ஜ்டு ஸ்பியருக்கு உள்ளே இருக்குது. அது 4மே என்னவாயிடுச்சு, 4 மூலையில் போய் உட்காந்துருச்சு. தட் மீன்ஸ் which are the positive charges present inside of the uncharged sphere, they are distributed uniformly. அதாவது யூனிஃபார்மாக என்ன பண்ணிக்கிச்சு, 4 கார்னருக்கு அது என்னவாயிடுச்சு, டிஸ்ட்ரிபியூட் ஆகி 4 பிளேஸில் போய் உட்காந்துருச்சு. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு கொண்டு வரலாம், without contacting of one with another we able to produce the induced charges. அப்போ இந்த இடத்துல நமக்கு உருவான சார்ஜஸ்க்கு என்ன பேர் வச்சிடலாம், இன்டியூஸ்டு சார்ஜஸ்னு பேர் வைக்கலாம். இப்போ நம்ம இஎஸ்ஐக்கான மீனிங்கை ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். இஎஸ்ஐ இஸ் த சென்ஸ் without contacting of one with the another we able to producing the induced charges. அதை தான் இங்கே ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம சொல்லியிருக்கோம். the charging without contact, அதாவது கான்டாக்டே இல்லாமல் நம்மளால் சார்ஜிங் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அந்த சார்ஜிங்கால் சார்ஜஸ்ஸு இன்டியூஸ் ஆச்சு, சார்ஜஸ்ஸு கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ அடுத்தது டைஎலக்ட்ரிக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ டைஎலக்ட்ரிக்னா நம்ம இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம். The materials are classified into 3 types: conductors, insulators and semiconductors. இப்போ கண்டக்டர் அப்படின்னா நமக்கு சொல்லுவோம், கண்டக்டர்னா என்ன, இட் இஸ் ஏபிள் டு கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இன் த கான்செப்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, இட் இஸ் ஏபிள் டு கண்டக்ட் ஹீட் இன் த கான்செப்ட் ஆஃப் ஹீட் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ கண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் ஏபிள் டு அலோ த எலக்ட்ரிக் சார்ஜஸ் டு பாஸ் த்ரூ இட், தன் வழியே பாய அனுமதிச்சது அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம், கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அதுவே செமி கண்டக்டர்ஸ் அப்படின்னா இட் இஸ் பார்ஷியலி கண்டக்டிங் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், பாதி அலோவ் பண்ணும் பாதி அலோவ் பண்ணாது. தட் மீன்ஸ் பார்ஷியலி அலோவிங். அதே போல் தேர்டாக நம்ம இன்சுலேட்டர்னு ஒரு பேர் வச்சோம் இல்லையா, அந்த இன்சுலேட்டரோட இன்னொரு பேர் தான் நம்ம சொல்லக்கூடிய டைஎலக்ட்ரிக்ஸ். அப்போ இது என்ன பண்ணும், இட் டஸ் நாட் அலோ த எலக்ட்ரிக் சார்ஜஸ் டு பாஸ் த்ரூ இட் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னது, டைஎலக்ட்ரிக்ஸ். அப்போ டைஎலக்ட்ரிக்ஸோட இன்னொரு பேர் தான் நம்ம சொல்லக்கூடிய இன்சுலேட்டர்ஸ். சரி, இப்போ இன்சுலேட்டரை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ இன்சுலேட்டர் இஸ் நத்திங் பட் ஆர் டைஎலக்ட்ரிக் இஸ் நத்திங் பட் இட் இஸ் நான் கண்டக்டிங் மெட்டீரியல். இதை தான் இப்போ கொஞ்சம் முன்னாடி நம்ம பேசணும். என்னன்னு சொன்னோம், கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் சார்ஜஸை அலோவ் பண்ணுது, கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் சார்ஜஸ் அலோவ் பண்ணுது, இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் சார்ஜஸை அலோவ் பண்ணல. அதனால தான் அதுக்கு பேர் என்னது, நான் கண்டக்டிங் மெட்டீரியல் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறோம். அண்ட் இட் ஹேஸ் நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அலோவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, the allowing is the sense the free electrons are able to moving, it is able to moving from here and there, wandering within the material. அது மெட்டீரியலுக்குள்ளே இங்கிட்டு அங்கிட்டு சுற்றிக்கிட்டே இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர்லாம் என்னது, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருப்போம். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸு இந்த டைஎலக்ட்ரிக்ஸில் இருக்காது. அப்படி இல்லாததுனால தான் அது என்னவாகலை, கண்டக்டிங் மெட்டீரியலாக ஆக்ட் ஆகலை. ஸோ த எலக்ட்ரான்ஸ் இன் டைஎலக்ட்ரிக் ஆர் பவுண்டட் விதின் த ஆட்டம்ஸ். அப்போ அதில் ஆக்சுவலாக மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொன்னாலே அதில் கண்டிப்பாக எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த எலக்ட்ரானை வந்துட்டு மூவ் பண்ண விடாமல் இறுக்கி பிடிச்சி வச்சுருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னு சொல்ல முடியாது.
அப்படி சொல்ல முடியாததுனால தான் அது என்னவா மாறலை, கண்டக்டிங் மெட்டீரியலாக சேஞ்ச் ஆகலை. அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லலாம். லுக் ஹியர், எபோனைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டீரியல் எடுக்கலாம், கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டீரியல் எடுக்கலாம், அதே போல் மைக்கா, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் கண்டக்டிங் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, நான் கண்டக்டிங் ஆஃப் ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே டியூ டு தி சார்ஜ் ஃப்ளோயிங்கை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ டயஎலக்ட்ரிக் அப்படின்னா என்னன்னு சொல்லிடலாம், இட் இஸ் எ நான் கண்டக்டிங் மெட்டீரியல், இட் டஸ் நாட் ஹேவ் எனி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்ற விஷயத்தை மட்டும் மைண்டில் செட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ டயஎலக்ட்ரிக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரியே டயஎலக்ட்ரிக்ஸில் நமக்கு மூவ் ஆகலை அப்படின்ற விஷயத்தை நம்ம சொன்னோம். ஸோ இதை வச்சு இப்போ இது வந்து விதின் த ஆட்டமில் தான் பவுண்டட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போ ஆட்டம்ஸோடைய குரூப்பிங் தான் நம்ம சொல்லக்கூடிய மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மாலிகூல்ஸை எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம்? ஸோ இட் இஸ் கிளாஸிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். ஒன் இஸ் த நான் போலார் மாலிகூல் அண்ட் போலார் மாலிகூல்னு 2 கேட்டகரி இருக்குது. ஸோ அதில் முதல் கேட்டகரியாக இருக்கக்கூடிய நான் போலாரை பற்றி இப்போ பேசுவோம். இப்போ நான் போலார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ போலார் அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து நம்ம போல்ஸை பற்றி தான் பேச போகிறோம். என்ன போல்ஸு? யூஸ்வலாக நம்ம மேக்னெட்டை பற்றி பேசினா கூட இட் ஹேஸ் 2 போல்ஸ், ஒன் இஸ் த பாசிட்டிவ் அண்ட் அனதர் இஸ் த நெகட்டிவ் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இங்கே டைபோல் அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்லியே ஆகணும். லெசன் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேசிட்டு வந்தோம். ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல் லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் அப்படின்றது நமக்கு தேவைப்பட்டது. அதில் டைபோல் அப்படின்னா 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை எ ஸ்மால் டிஸ்டன்ஸ்லாம் பேசியிருப்போம். அப்போ 2 சார்ஜஸ், ஒன்று ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், அப்போ ஒன்று பாசிட்டிவாக இருக்கணும், இன்னொன்று நெகட்டிவாக இருக்கணும். அப்போ அதை பற்றி தான் இங்கேயும் நம்ம பேசுகிறோம். அப்போ நான் போலார் அப்படின்றத விஷயத்தை பேச வரும்போது பாசிட்டிவ் சார்ஜஸும் நெகட்டிவ் சார்ஜஸும் எப்படி எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. எக்ஸிக்யூஷன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆட்டம் எடுக்கிறோம். ஆட்டமில் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ், ப்ரோட்டான்ஸ் அண்ட் த நியூட்ரான்ஸ் ஆர் எக்ஸிஸ்டிங் இன்சைட் ஆஃப் த நியூக்ளியஸ் அப்படின்லாம் பேசுவோம். அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு அரவுண்ட் த நியூக்ளியஸை சுற்றிக்கிட்டே இருக்கும். அதே போல் ப்ரோட்டானும் நியூட்ரானும் எக்ஸிஸ்டிங் இன்சைட் ஆஃப் த நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ 2 பேருக்கும் ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் அந்த இடத்துல கிரியேட் ஆகும், அதை பற்றிலாம் சொல்லலாம். பட் இங்கே நான் போலார் அப்படின்ற விஷயத்தை பேச வரும்போது த சென்டர் ஆஃப் த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் கோஇன்சைட். அப்படின்னா என்ன அர்த்தம்? தெர் இஸ் நோ ஸ்பேஸ், தெர் இஸ் நோ கேப் பிட்வீன் தி 2 சார்ஜஸ். அதாவது 2 சார்ஜஸ்க்கும் எந்த ஒரு ஸ்பேஸுமே இல்லை, எந்த ஒரு கேப்புமே இல்லை. ஸோ இட் இஸ் ஓவர்லாப்பிங் வித் ஈச் அதர் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன ஓவர்லாப்பிங்? ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து இருக்கிற மாதிரி. அதாவது ஒன்று மேலே இன்னொன்று என்னவாக இருக்குது, மெர்ஜாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல நம்மளால் என்ன பண்ண முடியல, கிளாஸிஃபை பண்ண முடியல. ஸோ வி கன்க்ளூட் தட் நான் போலார் இஸ் நத்திங் பட் த சென்டர் ஆஃப் த பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் த சென்டர் ஆஃப் த நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் கோஇன்சைட் வித் ஈச் அதர். எங்கெல்லாம் பாசிட்டிவ் சார்ஜஸையும் நெகட்டிவ் சார்ஜஸும் நம்மளால் பிரிக்கவே முடியலையோ அந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடிய விஷயம் தான் நான் போலார் மாலிகூல்ஸ். ஸோ இட் ஹேஸ் நோ பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட். why it is? ஏன் பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் இல்லைன்னு சொல்கிறோம்? கொஞ்சம் முன்னாடி தான் பேசணும். சார்ஜஸ் ரெண்டுமே எப்படி இருக்குது, ஓவர்லேப் ஆகிருக்கு. போத் ஆர் செப்பரேட்டட் பை எ ஸ்மால் டிஸ்டன்ஸ் ஒன்லி, இட் ஹாவ் எ டைபோல், அதர்வைஸ் இட்ஸ் இம்பாசிபிள். அப்போ பர்மனன்ட் டைபோல்ன்றது யாருக்கு இருக்காது? நான் போலார் மாலிகூலுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா ரெண்டுமே எப்படி இருக்குது, மெர்ஜாக இருக்குது. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஹைட்ரஜன் H2, ஆக்சிஜன் O2, கார்பன் டை ஆக்சைடு CO2. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா H2 அப்படின்றது பாசிட்டிவ் சார்ஜஸ் மட்டும் பேசுகிறோம். அப்போ இதில் வந்து நெகட்டிவ் இல்லையா அப்படின்னு கேட்டால் இட் இஸ் மெர்ஜிங் வித் ஈச் அதர் அப்படின்ற விஷயத்த பேசலாம். சரி, இப்போ நான் போலாரை நம்ம போலாராக மாற்றவே முடியாதா அப்படின்ற ஒரு கேட்டகரி நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும்போது ஒரே ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ப்ரெசன்ஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட், இட்ஸ் பாசிபிள். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த குவான்சைடாக இருக்கக்கூடிய கோ இன்சிடென்ஸாக இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸை என்ன பண்ணலாம், நம்மளால் பிரிக்க முடியும். அதுக்கு என்ன ஒரே ஒரு வெப்பன், we have to apply the electric field into it. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை அவங்களுக்கு நம்ம அனுப்பணும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுத்தோம் அப்படின்னா என்னவா மாறும்? see the diagram. பாருங்க, ஃபர்ஸ்ட் டயக்ராமில் ஆப்சன்ஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? பாசிட்டிவ் நெகட்டிவ் எங்கே இருக்குது? இட் இஸ் எக்ஸிஸ்டிங் இன்சைட் இட். ஸோ தெர் இஸ் நோ ஸ்பேஸ், தெர் இஸ் நோ கேப் பிட்வீன் த 2 சார்ஜஸ். இப்போ இந்த இடத்துல ஆப்சன்ஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த கேட்டகரி வரைக்கும்
நமக்கு நான் போலாராகவே ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. சப்போஸ் நம்ம முன்னாடி கேஸில் பேசியிருந்தோம், ப்ரெசன்ஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டாக மாறுச்சு அப்படின்னா நம்மளால் ரெண்டு சார்ஜஸை ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதே பக்கத்தில் இருக்கிற டயக்ராம் நமக்கு அது உணர்த்துது. ப்ரெசன்ஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு, ப்ரெசன்ஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டில் நெகட்டிவ் சார்ஜஸையும் பாசிட்டிவ் சார்ஜஸையும் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறோம். எப்போ இது பாசிபிள்? எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்ளை பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்ளை பண்ணும்போது பாசிட்டிவ் சார்ஜஸும் நெகட்டிவ் சார்ஜஸும் ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. இப்போ இது ரெண்டுக்கும் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியும் இல்லையா? அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் தான் நமக்கு டைபோல் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். ஸோ த நெகட்டிவ் சார்ஜஸ் அண்ட் த பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆக்டட் பிட்வீன் எ ஸ்மால் டிஸ்டன்ஸ். அப்போ இது ரெண்டும் ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த இடத்துல பி வெக்டார்னு ஒன்று சொல்லியிருக்கோம் இல்லையா, இதுக்கு பேர் தான் டைபோல் மொமெண்ட். அப்போ டைபோல் அப்படின்னா முன்னாடி நம்ம டிஃபைன் பண்ணோம், two equal and opposite charges separated by a very small distance. அப்போ ஸ்மால் டிஸ்டன்ஸால் நம்மளால் என்ன பண்ண முடியும்? இதை ஸ்ப்ளிட் பண்ண முடியும். இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ பி வெக்டார் அப்படின்றது டைரக்ஷன் ஆஃப் த டைபோல் மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இ வெக்டார் அப்படின்றது டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. when the presence of the electric field means the positive and negative charges are separated by a distance. இப்போ இந்த கேட்டகரியை வச்சுட்டு நான் போலாரை போலாராக மாற்றிருக்கிறோம். பாருங்கள், முன்னாடி கிளாஸிஃபை பண்ணும்போது நான் போலார் போலார்னு ரெண்டு வேர்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் இல்லையா, அதில் செகண்ட் தான் நம்ம சொல்லக்கூடிய போலார் மாலிகூல்ஸ். இப்போ போலார்னா என்ன சொல்லியிருக்கிறோம்? the center of the positive and negative charges are separated by a small distance. கொஞ்சம் முன்னாடி தான் இதை பற்றி நம்ம பேசணும். என்ன சொல்லியிருக்கிறோம்? center of the positive and negative charges are separated by a ஸ்மால் டிஸ்டன்ஸ். அப்போ ப்ரெசன்ஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டாக எப்போ இது மாறுதோ நம்மளால் போலார் மாலிகுலை நான் போலார் மாலிகுலை போலார் மாலிகுல்ஸாக மாற்றலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ இட் ஹேஸ் பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட். ஏன்னா முன்னாடி நம்ம சொன்னோம் டைபோல் மொமெண்ட் அப்படின்றது ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸில் எக்ஸிக்யூட் ஆகணும். அங்கே ஆகலை, அதனால் இல்லை. இங்கே ஆகிருக்கு, அதனால் இங்கே இருக்குது. So for example, H2O, N2O, HCl, NH3 இதெல்லாம் நம்ம சொல்லலாம். இப்போ H2Oன்றது என்ன சொல்லுவோம்? வாட்டர். இப்போ வாட்டர் மாலிகூல்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இது ஒரு போலார் மாலிகூல். நைட்ரஸ் ஆக்சைடு எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு பேர் ஒரு போலார் மாலிகூல். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்தோம்னா அதுவும் போலார் மாலிகூல். அதே போல் அமோனியா கேஸ். ஸோ இது எல்லாமே போலார் மாலிகூல்ஸ்க்கான நம்ம எக்ஸாம்பிள்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சிருக்கிறோம் பாருங்கள். இப்போ நம்ம போலார் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொன்னோம். போலார் மாலிகூல்ஸ்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் செப்பரேட்டட் பை எ ஸ்மால் டிஸ்டன்ஸ். செப்பரேட் ஆயிருக்கா? இங்கே டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு ஒரு கேட்டகரியை அப்ளை பண்ணியிருக்கிறோம். இங்கே பாருங்கள், பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குது, பட் தாறுமாறா டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் திரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? ரெகுலரைஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனுக்கு நம்ம இவங்களை வந்து அலோவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் we have to apply the electric field. That electric field is nothing but external electric field. அதாவது ரேண்டம் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த போலார் மாலிகூல்ஸை ஸ்பெசிஃபைடு டைரக்ஷனுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணணும், அலோவ் பண்ணணும், அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் we have to apply the external electric field. அப்போ எப்போல்லாம் absence of the electric field இருக்கோ all the polar molecules are wandering here and there. When the presence of the external electric field means it is acting always in the direction of external electric field. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எந்த பக்கம் இருக்கோ அதே டைரக்ஷனில் இதெல்லாம் அலைன் ஆகிடுச்சு பாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு ரெண்டு பிளேன் சார்ஜ்டு ஷீட்ஸ் எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ் லாவில் படிச்சிருக்கிறோம். Let us consider two parallel infinite charged sheets. One is having the positively charged sheet and another is the negatively charged sheet. இந்த ரெண்டு ஷீட் எடுக்கும்போது இப்போ டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது எங்கே இருக்கும்? ஸோ த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஆல்வேஸ் ஆக்டிங் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் டு த நெகட்டிவ் சார்ஜ். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் எண்ட்ஸ் வித் த நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்லுவோம். இஸ் இட்? அப்போ பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து நெகட்டிவ் சார்ஜோட டைரக்ஷனில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு போகுது. அதே டைரக்ஷனில் தான் போலார் மாலிகூல்ஸும் அலைன் ஆயிருக்கு. அஃப்கோர்ஸ் அப்போ போலார் மாலிகூல்ஸுடைய அலைன்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்குது. அதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பேசலாம். இன்டியூஸ்டு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை எப்படி நம்ம உருவாக்குறது?
இன்டியூஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாமளா தூண்டி விடணும். தூண்டி விடுறதுனால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகுது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜஸை இன்டியூஸ் பண்ணுது. இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸ் என்ன பண்ணுன்னா பாசிட்டிவ் சார்ஜஸை இன்டியூஸ் பண்ணுது. அப்போ ஒரு பாசிட்டிவும் ஒரு நெகட்டிவும் சேர்ந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை உருவாக்கலாம்ல. அப்போ கீழே பாருங்கள் ஐஎன்டின்னு எழுதியிருக்கேன். இதுக்கு பேர் இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு அர்த்தம். அதாவது எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் plate to the negative plate. Induced electric field acts from positive charge of the polar molecule to the negative charge of the polar molecule. அப்போ இந்த இடத்துல ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டுமே நமக்கு இன்க்ளூட் ஆயிருக்கு. அப்போ எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், போலார் மாலிகூல்ஸுடைய கான்செப்டை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சரி, இப்போ போலார் மாலிகூல்ஸ்லேருந்து போலரைசேஷனை பற்றி பேசுவோம். அது என்ன போலரைசேஷன்? போலரைஸ்டு, அதாவது சார்ஜஸ் ஆர் ஏபிள் டு போலரைசிங். எப்போ இது வந்து போலரைசேஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்னா the total dipole moment per unit volume of the dielectric is nothing but polarization. Polarization எப்படி சொல்லலாம்? the total dipole moment per unit volume. அதாவது ஒரு டயலெக்ட்ரிக் பற்றி தேவையான அளவுக்கு முன்னாடி நம்ம அலசி ஆராய்ஞ்சிட்டோம். அப்போ அந்த டயலெக்ட்ரிக்குடைய ஒவ்வொரு வால்யூம் ஆஃப் த வேல்யூக்கு டோட்டலாக எவ்வளோ டைபோல் மூமெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுதோ அதுக்கு பேர் தான் போலரைசேஷன். ஸோ ஹவ் வி ஏபிள் டு டிஃபைன் மீன்ஸ் த டோட்டல் டைபோல் மூமெண்ட் per unit volume of the dielectric is nothing but polarization. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணலாம். இந்த டைபோல் மூமெண்ட் அப்படின்றத பி வெக்டரால் டினோட் பண்ணலாம், எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றத இ வெக்டார். அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா the total dipole moment is always directly proportional to the external electric field. While cancelling the proportionality symbol, we have to use a constant. That constant is called as psi e. Psi e is nothing but electric susceptibility. Psi e na enadhu electric susceptibility அப்படினு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல susceptibility ஓட யூனிட் என்ன அப்படினு நம்ம கேட்டா கண்டிப்பா நம்மளால அதை ஐடென்டிஃபை பண்ணலாம். psi e ஓட வேல்யூ வேணும், எப்படி பிரிக்கலாம்? p வெக்டார் டிவைடட் பை e வெக்டார்னு சொல்லிடலாம். p வெக்டார்னா யாருன்னு சொல்லியிருக்கோம்? டோட்டல் டைபோல் மூமெண்ட். டைபோல் மூமெண்ட்டோட யூனிட் என்ன? கூலும் மீட்டர். எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் என்ன? நியூட்டன் கூலும் இன்வர்ஸ். இதை சிம்பிளிஃபை பண்ணால் கூலும் ஸ்கொயர் மீட்டர் நியூட்டன் இன்வர்ஸ்னு சொல்லலாம். இது psi e ஓட யூனிட். psi e னா யாரு? எலக்ட்ரிக் சசப்டபிலிட்டி அப்படின்னு சொல்ல போகிறோம். சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் த டயலெக்ட்ரிக். இதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கிறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டில் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணதுனால விதின் த பிளேட்ஸில் விதின் த சார்ஜஸில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாச்சு. அந்த சார்ஜஸ் தான் யார்? இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூவை நமக்கு டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னு பாரு, an external electric field is applied on a conductor. அதாவது ஒரு கண்டக்டரில் எக்ஸ்டர்னலாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்ளை பண்ணோம் அப்படின்னா the charges are aligned in such a way that an internal electric field is created. இது முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்? அதாவது எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு ஒன்று அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த போலார் மாலிகூல்ஸில் இருக்கக்கூடிய சார்ஜஸ்லாம் they are arranged themselves in a regular manner. It is able to creating internal electric field. அதாவது எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டக்டருக்கு அப்ளை பண்ணுறதுனால கண்டக்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய சார்ஜஸ்லாம் இன்டர்னலாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணுது. ஸோ இதனால் நமக்கு கிடைக்கக்கூடியது தான் யார்? இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றத நம்ம சொல்லலாம். சரி, இப்போ இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு ஒன்று கிடச்சிது. அப்போ அந்த ஃபீல்டுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசணுன்னா டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம். ஏன் இந்த இடத்துல அகைன் டயலெக்ட்ரிக்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்? டயலெக்ட்ரிக் அப்படின்றது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸே இல்லாத இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். அந்த மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கணும் அப்படின்னா by helping of the external electric field only we able to get it. When the external electric field applied to a dielectric is very large, எப்ப it is able to tearing the atoms apart that the bounded charges become free charges. அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடிய சார்ஜஸை நம்ம நாக் அவுட் பண்ணி வெளியில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக மாற்றுறதுக்காக நம்ம ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுத்தோம் இல்லையா?
அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்ததுனால நமக்கு கிடைச்ச டயலெக்ட்ரிக்கோட ஸ்ட்ரென்த்து அதிகமாகும்போது அவங்கள பிடிச்சு வெளியில் இழுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அதையும் நம்ம என்னவா மாற்றலாம், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக மாற்றலாம், அதையும் ஃப்ரீ சார்ஜஸாக கொண்டு வரலாம். அப்போ த டயலெக்ட்ரிக் ஸ்டார்ட்ஸ் டு கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. அப்போ அந்த டயலெக்ட்ரிக்கையும் நாம் கண்டக்டராக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் we have to give high external electric field. ஓகே, அப்போ high external electric field கொடுத்தோம் அப்படின்னா the maximum electric field the dielectric can withstand before it breaks. அதாவது அது பிரேக் ஆகி உடஞ்சி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக வெளியில் வர்றதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு டயலெக்ட்ரிக்கையும் ஃப்ரீ சார்ஜஸை பொசஸ் பண்ணியிருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு மாற்றலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய மெட்டீரியல்ஸுக்கு டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் இருக்குது. நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஏர் அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இங்கே நம்ம சொல்லியிருக்கிறோம். 3 × 10⁶ volt meter inverse. Actually, volt meter inverse is the another unit for electric field also. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியலுக்குமே டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்தோட வேல்யூ இருக்குது. அந்த டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்தோட வேல்யூஸை வச்சுட்டு அந்த டயலெக்ட்ரிக் மெட்டீரியலையும் we able to provide conduction of the electricity மாற்ற முடியும். That's all.